சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து எப்படியாவது 2 கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், வெங்கடேஷ் வந்து ஏதாவது பண்ண போகிறான்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டிட்டு வந்து சண்முகம் சொல்கிறாங்க, முத்துப்பாண்டி வெங்கடேஷ் வந்து எப்படியாவது மாறு வேஷம் போட்டுட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த மண்டபத்துக்குள்ளே வரதான் பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நேத்திக்கு அவனை பார்த்தனால அவன் அந்த வேஷத்தெல்லாம் வரமாட்டான், வேறு மாறு வேஷத்தில் தான் வருவான். அதனால கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பாரு அப்படிங்கும்போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ கல்யாண வேலையை ஆக வேண்டியதை பாரு, அதுதான் நம்ம முகூர்த்த டைமை மாற்றியாச்சுதுல, அதனால வெங்கடேஷ் வந்து 9 மணிக்கு மேலே தான் முகூர்த்தம் நினச்சிட்டு அந்த டைமுக்கு தான் வர பார்ப்பான், நம்ம தான் காலையில் 7 மணிக்கு முகூர்த்தத்தை மாற்றியாச்சுதுல, அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வைஜெயந்தியும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ வைஜெயந்தி வந்து கௌதம் கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்கிறாங்க, இப்படி முகூர்த்த டைம் வந்து காலையில் மாற்றி வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வெங்கடேஷை பற்றின பிரச்சனையை சொல்கிறாங்க. வெங்கடேஷ் வந்து என்ன பண்ண போகிறான்னு எல்லா உண்மையும் வந்து சண்முகத்துக்கு தெரிஞ்சிருச்சுது. ஆனால் நல்ல வேலையாக நம்மளை பற்றின எந்த உண்மையும் தெரியல, அது நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கும் நல்லது தானே, சீக்கிரமாகவே வந்து நம்ம நினைக்கிறத நம்ம சாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வீரா காலத்தில் எவ்வளோ சீக்கிரம் நீ தாலி கட்டுறியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெங்கடேஷ் கிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்டிப்பாக அந்த மண்டபத்துக்குள்ளே அவன் மாறு வேஷம் போட்டுட்டு வருவான். ஆனால் முகூர்த்த டைம் வந்து காலையில் வந்து வச்சுறதுனால நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கௌதமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வீரா கிட்டையும் ரத்னா கிட்டையும் பரணி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு முகூர்த்த டைம் வந்து காலையில் மாற்றி வச்சாச்சு அப்படிங்கவும் என்னாச்சு பரணி அப்படிங்கும்போது அப்போ வெங்கடேஷை பற்றின இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே ரத்னா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பரணி நீ சொல்லிட்டு இருக்கிற, வெங்கடேஷ் இந்த மாதிரிக்கு பண்ண போகிறான்னு கேட்கும்போது ஆமாம் அதனால தான் முகூர்த்த டைமை வந்து மாற்றி வச்சாச்சு, அதனால நீங்கள் அது மாதிரிக்கே நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுமே இசைக்கு வந்து பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்தை இந்த மாதிரிக்கு முகூர்த்த டைம் வந்து காலையில் சீக்கிரமாகவே வச்சுருக்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பாக்கியா வந்து சிரிக்கிறாங்க, அத்தை என்னத்தை நான் இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்னென்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன்ட்டி கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் இவ்வளோ நேரமும் தைரியமாக தான் இருந்தேன், ஆனால் நேரம் நெருங்க எனக்கு என்னமோ ஒரு பதட்டமாகவே இருக்குது, சிவபாலனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் பாரு இசைக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சூடாமணி அண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஆமாத்த நீங்கள் சொல்கிறது தான் நானும் நினைக்கிறேன், அம்மா எப்படியாவது வீராவுக்கும் சிவபாலனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசைக்குன்னு நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரத்னாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடணும், வெங்கடேஷ் எக்காரணத்து கொண்டும் இந்த மண்டபத்துக்குள்ளே வராமல் நான் பார்த்துக்கிடுதேன், ஆனாலும் நீ ரத்னாவை ரொம்பவே வந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த டைமை மாற்றியாச்சுன்னு அவங்க 2 வாட்டி சொல்லியாச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சண்முகம் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், காலையில் சீக்கிரமாகவே நான் எந்திக்க சொல்லிட்டேன், அதேமாதிரிக்கு ஜாக்கிரதையாகவும் அவங்கள 2 வரையும் நான் இருக்க சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வைஜெயந்தி வந்து குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு மாலதியோட கதையை முடிக்க சொன்னோம்ல, மாலதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இல்லை மேடம் அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எந்த வேலையை கொடுத்தாலும் ஒழுங்காக செய்யாத, எல்லாத்தையும் சொதப்பிடு, மாலதி மட்டும் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும், நம்மளை பற்றின எல்லா உண்மையும் அவன் சொல்லிடுவா, அதனால் அது நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாலதியை எப்படியாவது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கதையை முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவும் உடனே வந்து வைஜெயந்தியும் முதல்ல அதை செய் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வைஜெயந்தி ரொம்பவே பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து விடிய தூங்காமல் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு, அதாவது வெங்கடேஷ் வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெட்டிக்கிளி எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து அதாவது மண்டபத்தை சுற்றி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி அதேமாதிரிக்கு ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க வந்து வெங்கடேஷ் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஷை தான் காட்டுறாங்க. வெங்கடேஷ் வந்து ஓஹோ நான் மண்டபத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்களா, இப்போ வந்து நான் எப்படி வாரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கோமாளி மாதிரிக்கு அதாவது ஜோக்கர் மாதிரிக்கு அவங்க மாறு வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ அதே மாதிரிக்கு எல்லாரும் வரவும் காலையில் விடிஞ்சிருது. அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமாட்டு வெங்கடேஷும் வந்துருந்தாங்க.
அப்போ எல்லாருடைய முகத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய முகத்தையும், அதாவது ஜோக்கர் மாதிரிக்கெல்லாம் வேஷம் போட்டுட்டு வராங்களா, ஒவ்வொருத்தர் முகத்தையும் செக்அப் பண்ணி தான் அவங்க உள்ளே விடுறாங்க. அப்போ ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து செக்அப் பண்ணி பார்த்துலாம் உள்ளே விடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அதனால் ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம மண்டபத்துக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து வீராவையும் ரத்னாவையும் பார்க்க வராங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாண்ணா கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஐயர் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மணமேடைக்கு வர சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ 4 பேரையும் வந்து மணமேடைக்கு வர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாக்கியா வந்து சிவபாலன் கிட்ட இந்த பட்டு விஷ்டி சட்டையை நீ உடுத்துட்டு வாடா அப்படிங்கும்போது எதுக்குமா எனக்கு இந்த பட்டு விஷ்டி சட்டையில் அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு போய் நீ போய் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லவும் சிவபாலனும் வந்து அவங்க பாக்கியா சொன்ன மாதிரிக்கு பட்டு விஷ்டி சட்டையெல்லாம் மாற்றிட்டு வராங்க. வா நம்ம மணமேடைக்கு மேலே போகலாம் அப்படிங்கும்போது எதுக்குமா நான் மணமேடைக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கீழே உட்காந்துருக்கிறோமா அப்படிங்கும்போது என்னல நினச்சிட்டு இருக்கிற, நான் சொல்கிறது கேட்பியா மாட்டியான்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அம்மா உன்னோட பெரிய ரோதனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனும் மணமேடைக்கு வரும்போது அப்போ உடனே வந்து வைஜெயந்தி வந்து அவங்க பார்க்குறாங்க. என்னது நேற்று வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, சரி இன்னைக்கு எதுக்கு சிவபாலன் வந்து மணமேடைக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து பரணிக்கிட்ட கேட்கும்போது இப்போ பரணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சிவபாலன் சும்மா தான் அங்கே நின்றுட்டு இருப்பானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே நடக்காது. அங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து மணமேடையில் உட்காந்தாச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கௌதம் வந்து வீரா கழுத்தில் தாலி கட்டிடுவான். அப்படிமா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, சிவபாலன் இங்கே ஓரமாக தானே நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் அதனால் நீங்கள் இன்னும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வைஜெயந்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மாலதி தான் காட்டுறாங்க. மாலதி வந்து எப்படியாவது உண்மையை சொல்லணும், வைஜெயந்தியும் கௌதமும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே மணமேடையில் வந்து உட்காந்துருக்கனால ஃபோனை வந்து அவங்க எடுக்கவே இல்லை. என்னது அறிவழகனுக்கு நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும், ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மாலதி ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகம் உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ மாலதி உடனே பார்த்தோம்னா சண்முகத்துக்கிட்ட வைஜெயந்தி கௌதம் பற்றின எல்லா ரகசிய உண்மையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது வெங்கடேஷ் மட்டும் நல்லவருக்கு இல்லை, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரிக்கு இந்த கல்யாணத்தில் வந்து திட்டம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் கூட அவங்களுக்கு உடந்தையாக தான் இருந்தேன், நான் அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானும் இந்த மாதிரிக்கு அவங்களுக்குள்ள உடந்தையாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது. என் கதையை முடிக்கிறதுக்காக வைஜெயந்தி இப்படி ஆட்களை அனுப்பி விட்டுருக்குறா. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லது பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.